தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம்ப்பா. வணக்கம் சார். இப்ப நம்ம வாக்கு செலுத்துவதற்கு இறுதி தருணத்துக்கு வந்துட்டோம். இப்ப மக்கள் சூஸ் பண்ணிருப்பாங்க 5.25 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல எதை பிரதானப்படுத்தி தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களும் வாக்களிக்க வேண்டும்? பல இஷ்யூஸ் இருக்கும், உள்ளூர் இஷ்யூஸ் இருக்கும், ஜாதி ஃபேக்டர் இருக்கும், மத ஃபேக்டர் இருக்கும். இப்ப களத்துல நமக்கு 4 முனை போட்டிங்கிறது தெளிவாகி விட்டது. தமிழர்கள் எதை முன்னோக்கி அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. இப்ப எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் திரு விஜய், இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் மீது ஒரு அளப்பரிய ஒரு அவர் மேல ஒரு ஈர்ப்பு சக்தியும், ரொம்பவே அவர் மேல ஒரு ஓட்டு போகும், அதிகமா போகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலா பேசப்பட்டு வரக்கூடிய இந்த தருணத்துல நீங்க இந்த ஒட்டுமொத்த தமிழக பிரஜைகளுக்கும் என்ன நீங்க அறிவுறுத்த விரும்புறீங்க சார்? எதை அவர்கள் முன்னிலைப்படுத்தி வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்கள்? தமிழக மக்கள் தங்களது எதிர்கால சந்ததிகள் நல்ல ஒரு வளர்ச்சியான மாநிலத்தில் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஒரு அமைதியான மாநிலத்தில் வாழ வேண்டும். ஒரு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல், ஜாதி மத சண்டைகள் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல் வாழ வேண்டும். ஒரு வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசை அமைக்க வேண்டும். வளர்ச்சியினுடைய தாக்கத்தை யார் உறுதி செய்திருக்கிறார்களோ, இரட்டை இலக்க வளர்ச்சியை யார் நம்ம எழுதி இருக்கிறார்களோ, இந்த 11.19% இந்த அரசு, ஆளுகின்ற அரசு எழுதி இருக்கிறது. நாம் இன்னும் அடைய வேண்டிய தூரம் 15% 18% வளர்ச்சியை அடைய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கும் பொழுது எந்த கட்சி இலவச திட்டங்கள் வேண்டும், ஆனால் இலவச திட்டங்கள் மட்டுமே ஒரு வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது. இலவச திட்டங்களோடு சேர்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் எந்த கட்சி கொடுத்திருக்கிறது, அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எந்த கட்சி கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நான் இதை பத்தி டீட்டெயிலா நான் விளக்கியிருக்கேன். ஒவ்வொரு கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ பத்தி நான் விளக்கியிருக்கேன். அப்படி நீங்க பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இலவச திட்டங்களோடு பிளஸ் வளர்ச்சி திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள், பிளஸ் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலவச திட்டங்கள் தான் அதிகமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லை. மூன்றாவது, நாம் தமிழர் கட்சி அடிப்படை சீரமைப்பு, கட்டமைப்பு, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் போன்ற திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தண்ணீர் இலவசம், இந்த மூன்றுமே நடக்கக்கூடியதுதான். ஆனா அவர் சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் தான். ஆனால் தற்சார்பு பொருளாதாரத்துல வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நான் அரசு ஊழியராக்குவேன் என்பது முரண்பாடாக இருக்கிறது. அது டேக் ஆஃப் ஆகாத ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே பல்வேறு கரெக்ஷன்ஸுக்கு உட்பட்டதுதான் நாம் தமிழருடைய திட்டம். இது அடுத்து இதன் மூலமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வராது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அது திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு. அடுத்து டிவிகே, என்னுடைய நடிகர் விஜயனுடைய கட்சி ஒட்டுமொத்தமா 22 லட்சம் கோடிக்கு அதிகமான இலவச திட்டங்களை அனௌன்ஸ் மட்டும் பண்ணியது ஒரே ஒரு கட்சின்னா அது நடக்க முடியாத, செயல்படுத்த முடியாத, பாசிபிளே இல்லாத ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு 100% என்னை நம்புங்க பாசிபிள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று சதி திட்டத்தை தேர்தல் அறிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த 4ஐயும் சீர்தூக்கி பார்த்து இந்த 4இல் எது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கான கட்டமைப்பை உருவாக்குகிறது, கல்விக்கான கட்டமைப்பை உருவாக்குகிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜி என்ற துறைகள்ல ஏற்கனவே நான் முதல்வன் என்ற ஸ்கீம் மூலமா பல்வேறு பயிற்சிகளை 42,000 பேர் ஸ்கில் செட்டை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைய தமிழக முதல்வர் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடித்தால் மட்டும்தான் ஒரு $1 ட்ரில்லியன் இலக்கான பொருளாதார வளர்ச்சியை நாம் அடைய முடியும். $1 ட்ரில்லியன் இலக்கான பொருளாதார வளர்ச்சியை நாம் அடைந்தால் அப்பொழுதுதான் நமது குழந்தைகளின் எதிர்காலம், நம் இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அவர்களது வாழ்வு சிறப்பாக செம்மையாக நடக்கும். அதை விட்டு பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து ஒரு தலைவனுக்குரிய பண்புகளே இல்லாத
ஒரு தலைவர்களை எல்லாம் விட்டில் பூச்சிகளாக நடிகர் எனக்கு பிடிக்கும் என்பதற்காக எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு லைக் பண்ற நம்ப என்பதற்காக நீங்கள் வாக்களித்தீர்கள், என் மகன் சொன்னான், மகள் சொன்னால், பேத்தி சொன்னால் என்றெல்லாம் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால், அந்த பேரனுக்கும் பேத்திக்கும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் எதிர்காலத்தை நீங்கள் சமாதியாக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு செயலை பெற்றோர்களும் பெரியோர்களும் கற்றறிந்தவர்களும் விவரமானவர்களும் ஒரு ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையாளர்களும் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தமிழகம் ஒரு அருமையான தீர்ப்பை எழுதும். அந்த தீர்ப்பு ஒரு நாளைய வரலாறை நியமிக்கக்கூடிய தீர்ப்பாக அது மாறும். இந்த பச்சோந்திகளுக்கும் இந்த கபட வேடதாரிகளுக்கும் மேடையில் அழுது நடிப்பவர்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மக்கள் காலை வாரி விடுபவர்களுக்கும் கூளை கும்பிடு போடுபவர்களுக்கும் முட்டி போட்டு நடந்து கடவுளை ஏமாற்றுபவர்களுக்கும் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தக்க பாடத்தை தமிழக மக்கள் புகட்டுவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள்ல மெஜாரிட்டி தான் தீர்மானிக்குது. அதனால ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அதாவது யார் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கருத்துல வச்சு ஓட்டு போடக்கூடாது, எனக்கு இவர் விருப்பம் அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நம்ம போடுறதை விடவும் யார் வந்துடக்கூடாது அந்த சிந்தனையோடு வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலையும் அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கா? யார் வந்துடவே கூடாது அதை நோக்கி நம்ம வந்து வாக்களிக்க வேண்டியது இருக்கா? அல்லது இது சட்டமன்ற தேர்தல் தான், நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு, நம்ம வந்து யாரா இருந்தாலும் நம்ம யார் ஃபேவரபிளா இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? எப்படி நீங்க அணுகுறீங்க? யார் வந்துடக்கூடாது என்பதுதான் அடிப்படை, யார் வர வேண்டும் என்பது பேஸ். அப்ப யார் வந்துவிடக் கூடாது என்பதை நாம் வந்து ஜாதிய மதவாத சக்திகள் இந்த ஜாதிய மதவாத சக்திகள் ஊடுருவ விட்டால் இங்கு அமைதி ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். அப்ப என்றைக்கு வந்து மதத்தை கையில் தூக்கிய நாடு சீரழிந்ததாத்தான் வரலாறு. ஜாதியையும் இனத்தையும் கையில் தூக்கிய நாடுகள் அழிந்து ஒழிந்ததாகத்தான் வரலாறு. எனவே வந்து ஜாதியையும் மதத்தையும் இனத்தையும் கையில் எடுத்து அதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்தி இந்த ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் நேரடியாகவும் வருவார்கள், மறைமுகமாகவும் வருவார்கள், கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டும் வருவார்கள், அரசியல் எதிரி என்று சொல்லிக் கொண்டும் வருவார்கள். ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு இந்த பல்வேறு வடிவத்தில் வரக்கூடிய அனைத்து எதிரிகளும் இந்த ஜாதிய மதத்திற்கு பலிகடாகி என்றைக்கு ஒருத்தன் வந்து ஜாதியை வச்சு பிரச்சாரம் பண்றானோ, மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றானோ, மதத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்றானோ, குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் பண்றானோ, அவர்கள் எல்லாமே வந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மக்கள் வந்து உணர வேண்டும். அந்த உணர்வோடு மக்கள் வந்து நாளைக்கு வாக்களிக்க செல்ல வேண்டும். உங்களது வாக்கு மிகவும் ஒரு பொன்னான வாக்கு. அந்த வாக்கை வீணடித்து விடாதீர்கள். தேவையில்லாதவர்களுக்கு போட்டு அந்த வாக்கை வீணடித்து உங்களது எதிர்காலத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். பெரியவர்கள் உங்கள் குழந்தைகள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகள் சொன்னார்கள் என்றெல்லாம் நம்பி ஏமாந்து உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பொசுக்கி விடாதீர்கள். எனவே ஒரு வளமான எதிர்காலத்தை, ஒரு அமைதியான எதிர்காலத்தை, ஒரு ஜாதி மத வேறுபாடற்ற ஒரு தமிழகத்தை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை களைவதற்குரிய தலைவன் இருக்கிறாரா என்பதைத்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த தலைவன் வந்து தைரியமான தலைவனாக இருக்கிறாரா? பிரச்சனை என்று வந்தால் களமாடி எதிர்த்து நின்று மக்களுக்காக பேசக்கூடிய தலைவனாக இருக்கிறாரா அந்த தலைவன் வந்து மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து போராடக்கூடிய தலைவனாக இருக்கிறாரா? மத்திய அரசு நிதி கொடுக்காமல் இருந்தால் கூட பொருளாதாரத்தை முன்னேற்றி வலுப்படுத்தக்கூடிய தலைவனாக இருக்கிறாரா என்பதை எல்லாம் மக்கள் சீர்தூக்கி பார்த்து இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான எதிரான குற்றங்கள், இதெல்லாம் நடக்காத நாடு எந்த நாடும் கிடையாது. இருக்கு. ஆனா அதற்கு கடுமையான தண்டனைகள், அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை எடுக்கக்கூடிய பக்குவமுள்ள ஒரு தலைவராக, மக்களது பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு தலைவராக நம் முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு நாளைய சமுதாயத்தை, நாளைய வரலாறை ஒரு தவறில்லாத ஒரு வரலாறாக, இந்த தீர்ப்பை கண்டிப்பாக ஒரு அருமையான தீர்ப்பாக, இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக
எழுதக்கூடிய நாள் வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக தமிழக மக்களும், இளைஞர்களும், இளம் பெண்களும், முதியவர்களும், இன்டலெக்சுவல்ஸும் அத்தனை பேரும் ஒரு நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு இறுதியான மிக முக்கியமான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திரு சீமான் அவர்கள் நேற்றைய தினம் பரப்புரை முடியக்கூடிய தருவாயில ஒரு வீடியோ ஒண்ணு விட்டிருந்தாரு. அறிக்கையும் கூட சொல்லியிருந்தாரு. பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. இது தேர்தலுக்கு விதிமுறைகளுக்கு மீறல். விஜய் அவர்கள் சிறார்களை தூண்டி விடுறாரு. இது அவங்கள தேர்தல் இதுக்காக பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அதை விடவும் ஒரு டேஞ்சரானது இந்த வாக்குக்கு பணம் வாங்கக்கூடிய விவகாரம் தானே. நேற்று தினம் பிரச்சாரம் முடியுது. பிரச்சாரம் முடிந்த மாலையிலிருந்து இன்று நமக்கு வாக்காளர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு நாள் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த சமயத்துல பணம் பாதாளம் வரை பாய்கிறது. நம்ம பல அலிகேஷன்ஸ் நம்ம தொலைக்காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வாக்காளர்களுடைய மனோநிலையை மாற்றக்கூடிய தன்மை இந்த 1000, 2000, 5000 இருக்கு அப்படின்னா இது எப்படி பார்ப்பது? நிறைவான கருத்து. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு 1,31,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் தரேன்னு 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு அவரு. அப்ப இந்த 1,31,00,000 பெண்களும் திமுகவுக்கு தானே வாக்களிக்கணும். எப்படி நான் பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பேன், கொடுத்தாலும் நாங்க வாக்களிப்போம்னு சொல்றாங்க. அப்ப பணம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்ல. பணம் அந்த தங்களது வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக தான் இருக்க ஒழிய தங்களது வாக்கு வங்கியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த பணம் கொடுக்கக்கூடிய செயலை நான் பார்க்கிறேன். சீமான் சொல்வது சரி. ஏனென்று சொன்னால் பணத்தை மட்டுமே நம்பி மக்கள் வாக்களித்தால் அது இனத்திற்கு தூக்கு என்று அவர் சொன்னது சரிதான். பணத்தை மட்டும் நம்பி மக்கள் வாக்களிக்க கூடாது. பணம் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை வளமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொக்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்றப்ப திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் இருக்கிறது. மாற்று சிந்தனை என்று பார்க்கும் பொழுது அவர் சீமான் இருக்கிறார், விஜய் இருக்கிறார். அப்ப யாருக்கு வாக்களித்தால் அது சரியான திசையில் செல்லும் என்பதை முடிவு செய்யக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாகத்தான் நமது இளைஞர்களும், நமது இளம் பெண்களும், நமது பொதுமக்களும் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பணத்தை மட்டுமே நம்பி ஒரு எலெக்ஷன் தீர்மானிக்கப்படுவதல்ல. பணம் தங்களது வாக்கு வங்கியை தங்கள் பக்கத்திலே வைத்துக் கொள்ளத்தான் அது பயன்படுமே தவிர பொதுமக்களது வாக்கு வங்கியை ஒருபோதும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக மாறாது. பொதுமக்கள் கண்டிப்பாக இத்தனை காரணிகளையும் சிந்தித்து அவர்கள் எதிர்காலத்தை யார் கையில் ஒப்படைப்பது என்ற ஒரு முடிவை, தரமான ஒரு முடிவை, சரியான ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். இந்த காணொலி வாயிலாக ஒவ்வொரு தமிழர்களுக்கும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தங்களுடைய வாக்கை தவறாமல் 100% பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு இந்த நேர்களை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ.